Hi students, welcome to my class. This is Raji ma'am. In last class we completed the book bag question. Today we are going to discuss about book inside question answer in this lesson. Okay, my dear students, நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சயின்ஸ் புக்கு எடுத்துக்கணும். நான் ஒவ்வொரு பேஜ் நம்பர் சொல்லும்போதும் அந்த பேஜை நீங்கள் டேர்ன் பண்ணிவிட்டு அந்த பேஜில் என்ன இம்பார்ட்டன்ட் இன்சைட் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அந்த கொஸ்டின்னாகவும் நீங்கள் ரைட் பண்ணிக்கணும், அந்த ஆன்சரையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஓகேயா? ஏன்னா நம்ம புக் பேக் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ புக் இன்சைட் தான் படிக்க வேண்டியது பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த கிளாஸில் புக் இன்சைட் கொஸ்டின் ஆன்சர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டேக் யுவர் சயின்ஸ் புக் அண்ட் டர்ன் த பேஜ் நம்பர் 16. இப்போ ஃபஸ்ட் பேராகிராஃபில் நமக்கு 3 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 லைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் கொஸ்டின் இஸ் டிஃபைன் லைட். ஓகேயா? டிஃபைன் லைட்டு. ஸோ லைட்டுக்கு என்ன ஆன்சரு? லைட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ். ஓகே, நெக்ஸ்ட்டு 1 2 மார்க் கொஸ்டின் என்னென்னா, இன் செகண்ட் லைன் what is ray of light? What is ray of light? Question ரைட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்னென்னா, the path of light is called as ray of light. The next one 2 mark question, beam of light. What is beam of light? What is beam of light? Question ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னா, the group of rays are called beam of light. Okay, the next question, what is meant by source of light? What is meant by source of light? Questions ரைட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் என்னென்னா, any object which gives out light are termed as source of light. இதுதான் அதோட ஆன்சர். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, ஒன்று டிஃபைன் லைட். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ரே ஆஃப் லைட். தென் தேர்டு கொஸ்டின், வாட் இஸ் பீம் ஆஃப் லைட். தென் ஃபோர்த்து கொஸ்டின், sources of light. What is meant by source of light? Okay, mark பண்ணிட்டீங்களா? Then next paragraph 2.1 properties of light. This is important 4 mark question. Okay, this is important 4 mark question. இது ஆல்ரெடி நமக்கு புக் பேக்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். பேஜ் நம்பர் 16 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டில் ஒரு 4 பாயிண்ட்ஸும், பேஜ் நம்பர் 17 ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 8 பாயிண்ட்டு எழுதுனால நமக்கு 4 மார்க் கிடைக்கும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுக்கும் ஹாஃப் மார்க் தான் அங்கே கொஸ்டின்ஸில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் 8 பாயிண்ட்டே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து நமக்கு 1 மார்க்ஸும் இருக்குது, 2 மார்க்ஸும் இருக்குது. ஓகேயா? இப்போ 2 மார்க் என்ன இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, சி ஈக்குவேஷன், தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் லைட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா, சி இஸ் ஈக்குவல் டு வி லாண்டா. இதில் விங்கிறது என்னது? வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. அண்ட் நியூ என்னென்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட்டோட வேல்யூ சி ஈக்குவல் டு 3 × 10⁸ ms/−1. இது 1 இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். பவர் வேல்யூ ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கான்னு பாருங்கள். 10⁸ இருக்குது. 3 × 10⁸ ms/−1. ஓகேயா? ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு நமக்கு 4 மார்க் கொஸ்டின். இது ஆல்ரெடி புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். இது டோட்டலாக 4 மார்க் கொஸ்டின்ஸ் வரும்.
The next page number 17. இந்த 17ல இருக்கிற ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸில் பாருங்களேன். இதில் நமக்கு வந்து என்னென்னா ஒரு 2 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது என்னென்னா இந்த .6ம் .7ம் நமக்கு 1 மார்க் கொஸ்டின். Different color has different wavelength and frequency. Next 7th பாயிண்ட் பாருங்கள். Among the visible light, அதான்னா நமக்கு எந்தெந்த கலர்ஸ்லாம் விசிபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதில் which one is lowest wavelength? ஆன்சர் என்ன அப்படின்னா violet color. The next highest wavelength color என்னென்னா ரெட்டு. ஸோ .7லேயும் நமக்கு ஒரு 1 மார்க் இருக்குது, .6லேயும் நமக்கு 1 மார்க்ஸ் இருக்குது. ஓகேயா? The next paragraph, refraction of light. Refraction of lightல இதில் நமக்கு புக்கிங் சைட் கொஸ்டின்ஸ் என்னென்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். வாட் இஸ் ரீஃப்ராக்ஷன்? ஓகேயா? வாட் இஸ் ரீஃப்ராக்ஷன்? அதுக்கு என்ன ஆன்சர்னா இந்த 4th லைன் இருக்குது பாருங்கள். The deviation of any light is called as refraction. The deviation of light, that is refraction அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 2 லைனில் இருக்கிற when a ray of light travels from one transparent medium into another one transparent medium, that is refraction of light அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டெஃபனேஷன்ஸில் எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 மார்க் கொஸ்டின். அது என்ன அப்படின்னா explain laws of refraction. Dear students, write the question. Explain laws of refraction. இதுக்கு என்ன ஆன்சர்னா இந்த ஃபஸ்ட்டு லாவோட பேராகிராஃபும் அண்ட் செகண்ட் லாவோட பேராகிராஃப் அப் டு இந்த μ2/μ1 இது வரைக்கும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு லாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்சிடென்ட் லைட் ரே, ரீஃப்ராக்டட் லைட் ரே and normal 3 also meet at same point அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. Then second law of refraction, that is called as Snell's law. அந்த Snell's lawோட ஃபார்முலா என்ன? sin I/sin r equal to μ2 divided by μ1. இதில் μ2ங்கிறது செகண்ட் மீடியம் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், μ1 என்னென்னா ஃபஸ்ட் மீடியம் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த ஃபஸ்ட்டு மீடியம் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒன்று ஏர் ஆர் வேக்கம். ஓகே, ஏர் ஆர் வேக்கம், தட் இஸ் μ1. μ2 வந்து என்னவா இருக்குன்னா எனி சாலிட் மெட்டீரியல், எனி லிக்விட் மெட்டீரியல், தட் இஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம், தட் இஸ் μ2. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 4 மார்க் கொஸ்டின். ஸோ மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு இன் ஃபஸ்ட்டு பேராகிராஃப், இந்த பேராகிராஃபில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட 2 மார்க் இருக்கும். சரிங்களா? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், வாட் இஸ் மீன்ட் பை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்? கொஸ்டின்ஸை ரைட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் மீன்ட் பை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்? ஸோ அதுக்கு தான் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேராகிராஃபில் அப்படியே நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு 1 மார்க் கொஸ்டின் என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல μ ஈக்குவல் டு c/v, μ ஈக்குவல் டு c/v. இது என்னென்னா இது நமக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி என்னென்னா ஃபார்முலாவில் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? μ தட் இஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, μன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். தென் c என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட். தென் v என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் த செகண்ட் மீடியம், வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் மீடியம். ஏன்னா சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்டு, அது எதில் இருக்குன்னா ஏர் ஆர் வேக்கமில் இருக்கும். நெக்ஸ்ட்டு விங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டினா வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட் ஆஃப் மீடியம் ஆர் வெலாசிட்டி ஆஃப் மீடியம். இந்த சாலிட் மீடியம், லிக்விட் மீடியமோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத நம்ம அதில் படிக்கலாம். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு c டிவைடட் பை v. சரிங்களா?
இதை வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதனால் அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பாயிண்டில் அதுலேயும் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. ஸோ இதில் என்ன 1 மார்க் இருக்குன்னா, the speed of light in a medium is low if the refractive index of medium is high அப்படின்னு இருக்குது. ஸோ அதாவது என்னென்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் மீடியம் லோவாக இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு மீடியம் சாலிட் மீடியம் ஆர் லிக்விட் மீடியம் நம்ம எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில் சாலிடு, வாட்டர் இஸ் லிக்விடு. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸில் இருக்கிற ஸ்பீட் ஆஃப் லைட்டை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூ லோ அப்படின்னு இருந்ததுன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் எப்படி இருக்குன்னா ஹையாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்பீட் ஆஃப் லைட்டு ஓட வேல்யூ லோ அப்படின்னா மியூ வேல்யூவு ஹையஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் வேல்யூ இஸ் ஹை அப்படின்னு இருந்ததுன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் லோ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேயா? மார்க் பண்ணியாச்சா? தென் நெக்ஸ்ட் இந்த சேம் பேஜ் நம்பர் 16ல் இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ கம்போசிட் லைட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டுன்னு இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன கொஸ்டின் ஆன்சர் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த பேஜ் எடுத்துட்டிங்கல்ல, பேஜ் நம்பர் 17ல் இப்போ 2.3 பேராகிராஃப் பார்க்குறீங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 லைன் வரைக்கும் அப் டு லைட்டு இது வரைக்கும் நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். எப்படி? which one is the fundamental and natural source of light? which one is the fundamental and natural source of light? இப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆன்சரு சன். சன்னு தான் என்னென்னா ஃபண்டமெண்டல் அண்ட் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அதே சேம் நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், மோனோக்ரோமாட்டிக் லைட் சோர்ஸ். மோனோக்ரோமாட்டிக் லைட் சோர்ஸ் அப்படின்னு இருக்கா 4th லைனு. ஸோ இப்போ இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் மோனோக்ரோமாட்டிக் லைட்? ஓகே, வாட் இஸ் மோனோக்ரோமாட்டிக் லைட்? மோனோனா என்னன்னு சொன்னோம்? சிங்கிள், ஒன்று. ஓகே, அப்போ சிங்கிள் கலர்டு லைட் இஸ் கால்ட் அஸ் மோனோக்ரோமாட்டிக் லைட். சிங்கிள் கலர்டு லைட் தட் இஸ் கால்ட் அஸ் மோனோக்ரோமாட்டிக் லைட். ஸோ அப்போ இந்த செகண்ட் லைன்லேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நல்லா இதில் தரவாக படிச்சிருக்கீங்க. இதிலே நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் வந்து நான் ஸ்லிப் டெஸ்ட்லலாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்திருப்பேன். அதனால் நீங்கள் அந்த இடத்த நான் என்ன ஆன்சர் கொடுத்தனோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். பட் புக்கில் இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின்னு கம்போசைட் லைட் அப்படின்னு நம்ம படிக்கணும். ஸோ அப்போ கம்போசைட் லைட் என்னென்னா, கம்போசைட் லைட்னா த லைட் சோர்ஸ் ப்ரொடியூஸ்ட் இந்த லைனும் the light source produced a white light which contain light in different colors, that is composite light. The light produced many colors mean that is composite light. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கேட்கலாம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டிஃபரன்ஷியேட் மோனோக்ரோமாட்டிக் லைட் அண்ட் கம்போசைட் லைட். டிஃபரன்ஷியேட் மோனோக்ரோமாட்டிக் லைட் அண்ட் கம்போசைட் லைட். ஸோ அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக டபுளர் காலம் போடணும். ஒன் சைடு மோனோக்ரோமாட்டிக் லைட்டோட ஆன்சர், ஆப்போசிட்டில் கம்போசைட் லைட்டோட ஆன்சர் இருக்கணும். மோனோக்ரோமாட்டிக் லைட் அப்படின்னா சிங்கிள் கலர் லைட்டு, கம்போசைட் லைட்னா இட் ப்ரொடியூஸ்ட் மெனி கலர்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அப்போ மோனோக்ரோமாட்டிக் லைட்டோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன?
நெக்ஸ்ட்டு கம்போசைட் லைட்டோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ கம்போசைட் லைட்டோட எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன கொடுக்கலாம்? அதாவது இந்த லாஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் லாஸ்ட்டு தேர்ட் லைன் பாருங்கள், மெர்க்குரி வேப்பர் லேம்ப். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் லாஸ்ட்டு தேர்டு லைன் மெர்க்குரி வேப்பர் லேம்ப்னு இருக்குல்ல, அதில் என்னென்னா நமக்கு வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். என்னென்னா கம்போசைட் லைட், அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா மெர்க்குரி வேப்பர் லேம்ப். ஏன்னா இது ஒயிட் கலர் பல்பு தான். இந்த ஒயிட் கலர்லேருந்து நமக்கு 7 கலர்ஸ் கிடைக்கிறதுனால இதை வந்து கம்போசைட் லைட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிவன் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்போசைட் லைட் என்ன ஆன்சரு? மெர்க்குரி வேப்பர் லேம்ப். அதர் ஒன் சன்னு. ஏன்னா சன்னுக்கிட்ட இருக்கிறது நமக்கு ஓன்லி 1 கலர் லைட்டு தான். பட் அது என்ன பண்ணும், அதுக்குள்ளே இருக்கிறது மெனி கலர்ஸ் இருக்கும். அதை தான் வெப்ஜிஆர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். தட் இஸ் ரெயின்போ. ஓகேயா? அப்போ கம்போசைட் லைட்டுக்கு மெர்க்குரி வேப்பர் லேம்ப்னா மோனோக்ரோமேட்டிக் லைட்டோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன? வெரி குட். மோனோக்ரோமேட்டிக் லைட்டோட எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று டங்ஸ்டன் பல்ப் கொடுக்கலாம். அனதர் ஒன் சோடியம் வேப்பர் லேம்ப். இதை ஏதாச்சும் ஒரு இடத்துல கார்னரில் நோட் பண்ணிக்கோங்க. மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸோட எக்ஸாம்பிள் சோடியம் வேப்பர் லேம்ப் ஆர் டங்ஸ்டன் பல்ப். ஓகேயா? மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பேராகிராஃப் we have one 2 mark question, dispersion of light. This is book back question. Okay, and then next paragraph first line we have one 2 mark question, that is define spectrum. Define spectrum. Answer என்னன்னா இந்த first line மட்டும்தான்ப்பா ஆன்சர். The band of colored is termed as spectrum. The band of colored is termed as spectrum. இந்த ஃபஸ்ட்டு லைனை மட்டும் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இந்த நெக்ஸ்ட்டு ஒன்று விப்ஜிஆர், எக்ஸ்பேண்ட் விப்ஜிஆர் அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸ்பேண்ட் விப்ஜிஆர். இந்த விப்ஜிஆருக்கு எக்ஸ்பேன்ஷன் என்ன? இந்த சேம் பேராகிராஃப் தேர்ட் லைனில் பாருங்கள். வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். இதுதான் என்னென்னா அதோட அப்ரிவியேஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் இதில் நமக்கு வந்து என்னென்னா 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த பேராகிராஃபை நல்லா ரீட் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் வந்து எந்த கலருக்கு ஸ்மாலராக இருக்கும், எந்த கலருக்கு வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இஸ் ஸ்மாலர் இன் ரெட் கலர் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இஸ் ஹையர் இன் வயலட் கலர். ஓகேயா? இது ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். இதுக்கு முன்னாடி படித்தது வேவ் லென்த்துன்னு படிச்சுப்போம். அதனால் யாரும் இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. Dear students, next turn the page number 18. In 18ல ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன இருக்குன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஸ்கேட்டரர். இந்த ஸ்கேட்டரருக்கு ஆன்சர் இந்த லாஸ்ட்டு 2 லைன்ஸ் மட்டும்தான். த இன்டராக்டிங் பார்ட்டிக்கல் ஆஃப் மீடியம், தட் இஸ் ஸ்கேட்டரர். மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மீன்ட் பை ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்? வாட் இஸ் மீன்ட் பை ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு லைன்லேருந்து இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் வரைக்கும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இது வந்து நமக்கு 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் மீன்ட் பை ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அந்த நெக்ஸ்ட்டு ஒன் கொஸ்டின் என்னன்னா ஸ்கேட்டரர். இந்த லாஸ்ட்டு 2 லைனு இதோட ஆன்சர். மார்க் பண்ணியாச்சா? இந்த நெக்ஸ்ட்டு இன்சைட் கொஸ்டின் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் என்னென்னா ஒன்லி 2 தான். 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் தான். இது வரைக்கும் தான் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஒன்று எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், அனதர் ஒன் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ராலே ஸ்கேட்டரிங், மை ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங், இதெல்லாம் என்ன அப்படின்னா இதை எப்படி நம்ம பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறோன்னா the scattering based on nature and
சைஸ் ஆஃப் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லி இதில் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ராலே ஸ்கேட்டரிங், மை ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ அதே பேஜில் ராலே ஸ்கேட்டரிங் லா, இது நமக்கு புக் பேக்கில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அதில் 3rd பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா வென் சன்லைட் பாசஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து என்னென்னா நமக்கு ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ஒய் டஸ் ஸ்கை அப்பியர்ட் இன் ப்ளூ கலர். இது வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டின்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் க்ரியேட்டிவ் கொஸ்டின் என்ன, இந்த லாஸ்ட் பேராகிராஃப். சரிங்களா? கொஸ்டின்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஒய் டஸ் ஸ்கை அப்பியர்ட் இன் ரெட் கலர். Why does sky appear in red color at the time of sunset and sunrise? At the time of sunset and sunrise. So next paragraph என்னன்னா my scattering. இந்த மை ஸ்கேட்டரிங்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதான் என்னென்னா, மை ஸ்கேட்டரிங் இஸ் ஆல்சோ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். மை ஸ்கேட்டரிங் இஸ் ஆல்சோ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஏன்னா அதோட எனர்ஜி லெவல் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு அந்த மை ஸ்கேட்டரிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பேராகிராஃப் என்னென்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின், அதாவது க்ரியேட்டிவ் கொஸ்டின். இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஒய் டஸ் clouds appeared in white color. Why does clouds appeared in white color? ஸோ அதுக்கு ஆன்சர் இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜை டர்ன் பண்ணிவிடுங்க. பேஜ் நம்பர் 19. இந்த பேஜ் நம்பர் 19ல் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ இருக்குல்ல, இந்த டூ யூ நோ ஃபுல்லாக வந்து படிக்கணும். ஏன்னா இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. கொலாய்ட்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு எபோவ் ஒன் பேராகிராஃப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டிண்டால் ஸ்கேட்டரிங் ஆர் டிண்டால் எஃபெக்டோட 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிண்டால் ஸ்கேட்டரிங், வாட் இஸ் மீன்ட் பை டிண்டால் ஸ்கேட்டரிங், ஆர் வேறு இந்த கொஸ்டின் வேறு எப்படி கேட்கலாம், ஸ்டேட் டிண்டால் ஸ்கேட்டரிங் ஆர் டிஃபைன் டிண்டால் ஸ்கேட்டரிங் ஆர் டிண்டால் எஃபெக்ட்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் போயிடுங்க. ராமன் ஸ்கேட்டரிங். இந்த ராமன் ஸ்கேட்டரிங்குள்ளே நமக்கு நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ராமன் லைன்ஸ்னால் என்ன, நெக்ஸ்ட்டு ஸ்டோக்ஸ் லைன் என்ன, ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் என்ன, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ராமன் ஸ்கேட்டரிங், இது வந்து அதோட ஆன்சர். ஸோ ராமன் ஸ்கேட்டரிங் என்னென்னா, இந்த ராமன் ஸ்கேட்டரிங் பேராகிராஃபில் 3rd பேராகிராஃப் தான் ராமன் ஸ்கேட்டரிங்கோட டெஃபினிஷன். டிஃபைன் ராமன் ஸ்கேட்டரிங். நோட் பண்ணிட்டீங்களா? அந்த நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ராலே லைன் அப்படின்னு இருக்குது. வாட் இஸ் ராலே லைன் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் ராலே லைன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சராக மார்க் பண்ணிடணும். ராலே லைன்ஸ், வாட் இஸ் ராலே லைன்னா ஃபஸ்ட்டு 3 லைனு. தென் நெக்ஸ்ட்டு அந்த 3rd லைன்லேருந்து இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பெக்ட்ரல் லைன், அதிலிருந்து நெக்ஸ்ட்டு 3rd லைன் ராமன் லைன்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு கொஸ்டின் என்னென்னா டிஃபைன் ராமன் லைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டோக்ஸ் லைன் அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் கேட்பாங்க. இந்த ஸ்டோக்ஸ் லைன் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் என்னென்னா 5th லைனில் பாருங்கள் இருக்குது. இந்த 5th லைன் இதிலேருந்து இது வரைக்கும் ஸ்டோக்ஸ் லைனு. நெக்ஸ்ட்டு இந்த லைன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். இது வந்து ஸ்டோக்ஸ் லைன், இது வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். மார்க் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்ஸில் நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. வாட் இஸ் லென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். கொஸ்டின் ரைட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் லென்ஸ். அதே பேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டைப்ஸ் ஆஃப் லென்சஸ்ன்னு இருக்குது. இந்த டைப்ஸ் ஆஃப் லென்சஸில் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ்ன்னு கேட்டாங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் லென்சஸ். ஒன்று கான்வெக்ஸ் லென்ஸு, அனதர் ஒன் கான்கேவ் லென்ஸு.
இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன, கான்கேவ் லென்ஸ்னால் என்னங்கிறது இது வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அதாவது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஆன்சரு இது வரைக்கும் தான். அதே மாதிரி கான்கேவ் லென்ஸுக்கு இது வரைக்கும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா போதும். அதான்னா இந்த மிடில் பார்ட் இஸ் தின்னர், தட் இஸ் கான்கேவ் லென்ஸ். மிடில் பார்ட் இஸ் திக்கர் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸு அப்படின்னு நீங்கள் கூட நோட் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட்டு பேஜு இதில் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயில் கொஸ்டின்ஸில் அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 21ல் நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 2.8 இதுதான் நமக்கு வந்து ஒரு 2 மார்க். ரைட் எனி 2 applications of convex lenses. ரைட் எனி 2 applications of convex lenses. கொஸ்டின்ஸை ரைட் பண்ணிட்டீங்களா, மார்க் பண்ணியாச்சா? ஸோ ரைட் எனி 2ன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அந்த இடத்துல நமக்கு என்ன வேணாலும் கேட்கலாம். எனி 4 அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கிற 4 வந்து நம்ம அப்படியே நோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் மூவ் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 22லையும் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை தான் அது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்சஸ். ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்சஸ். ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸையும் நம்ம எழுதணும். மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் ஃபார்முலா இருக்குது. இந்த லென்ஸ் ஃபார்முலா என்னங்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இது எதெல்லாம் ரிலேட் பண்ணணும், ஒன்று ஃபோக்கல் லென்த்து, வினா என்ன, யூ என்ன நம்ம கண்டிப்பாக தெரியணும். ஸோ அந்த பேராகிராஃபில் அதை நீங்கள் வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் என்னென்னா சைன் கன்வென்ஷன். ஸோ இந்த புக்கிங் சைடில் இருக்கிற 4 மார்க் கொஸ்டின் என்னென்னா இதுதான் சைன் கன்வென்ஷன். இது வந்து 4 மார்க் கொஸ்டின். இந்த 6 பாயிண்ட்டையும் நம்ம அப்படியே வந்து பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த 6 பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து ஆன்சராக வரும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ லென்ஸ். ஸோ இந்த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ லென்ஸ் வந்து என்னென்னா இதுலேருந்து நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. டிஃபைன் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ லென்ஸ் ஆர் வாட் இஸ் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ லென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் எழுதிக்கோங்க, வாட் இஸ் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ லென்ஸ். ஸோ இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 4th லைன் இருக்குல்ல, இந்த ரேஷியோ அதுலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜு ஸ்டார்டிங்கில் ஓகேங்களா, அந்த ரேஷியோ ஆஃப்னு ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிடணும். அதாவது என்னென்னா டெஃபனேஷனு இது வரைக்கும் தான். அந்த ரேஷியோ ஆஃப் ஹைட் ஆஃப் இமேஜ் டு ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் டெஃபனேஷனு. நெக்ஸ்ட்டு அதோட ஃபார்முலா இதை நோட் பண்ணுறோம். அடுத்தது இந்த மேக்னிஃபிகேஷன் எப்படி நோட் பண்ணுறோம் அப்படின்னா எம்மில் நோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை நோட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா இருக்குல்ல, எம் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ. இது எதுக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜையும் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டையும் நம்ம ரிலேட் பண்ணும்போது மேக்னிஃபிகேஷன்ஸ் வந்து வி பை யூவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ஃபார்முலாவில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்குல்ல, இந்த பேராகிராஃபில் நமக்கு வந்து 1 மார்க் இருக்குது. ஸோ 1 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது மேக்னிஃபிகேஷன் இஸ் கிரேட்டர் தென் 1ன்னா we get enlarge image. if the magnification is less than 1 அப்படின்னா நம்ம அந்த இமேஜ் சைஸ் எப்படி இருக்குன்னா diminished size, அதாவது வெரி ஸ்மால் சைஸில் இருக்கும். அதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன்று லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சைன் எதுவும் சேஞ்சஸ் ஆகக்கூடாது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் லென்சஸ். இந்த பவர் ஆஃப் லென்ஸோட ஃபார்முலா என்ன, P is equal to 1/Fன்னு இருக்கு. அப்போ இதோட டெஃபனேஷன் நம்ம வந்து என்னன்னு படிக்கணும். டெஃபனேஷன் என்னன்னா டிஃபைன் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு கொஸ்டின். டிஃபைன் பவர் ஆஃப் அ லென்ஸ். ஓகேயா? ஸோ இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பவர் ஆஃப் லென்ஸ் பேராகிராஃபில் லாஸ்ட்டு செகண்ட் லைன் பாருங்கள். அதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் டெஃபனேஷன் வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு லைன் வந்து என்னென்னா 1 மார்க். the SI unit of power of lens is diopter. அந்த டயாப்டரோட சிம்பிள் என்ன,
that is capital D. அப்புறம் நெக்ஸ்ட்டு 1 diopter, அதாவது 1 diopter is equal to 1 m power minus 1. ஸோ அதுக்கு என்னவா இருக்குன்னா இந்த செகண்ட் லைன் இருக்குல்ல, அதிலிருந்து இது வரைக்கும் நம்ம அதை வந்து நோட் பண்ணிக்கணும். டிஃபைன் 1 diopter அப்படின்னு சொல்லிட்டு தென் நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா அதன் ஃபுல்லாக நமக்கு வந்து 1 மார்க் கொஸ்டின். எந்த இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ வரும், எங்கே நெகட்டிவ் வேல்யூஸ் வருங்கிறத நம்ம நோட் பண்ணணும். இஃப் பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸு டேக்கன் அஸ் பாசிட்டிவ், பவர் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 1 மார்க்கில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோர் டு நோ, இதை பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு 1 மார்க் இருக்குது. ஏன்னா லென்ஸ் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா applicable for only thin lenses. ஓகேங்களா, நமக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின். தென் நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. இது ஆல்ரெடி நமக்கு புக் பேக்கில் மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஓகேயா. தென் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 24. பேஜ் நம்பர் 24 எடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியூமன் ஐ இருக்குது. இந்த ஹியூமன் ஐயில் இதை அப்படியே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஒரு 4 மார்க்குக்கு நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ கொஸ்டினை ரைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ வித் டயக்ராம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த டயக்ராம் வரையணும். நீங்கள் சும்மா நார்மலாக ரஃப் டயக்ராம் வரைகிற மாதிரி நீங்கள் வந்து ஓரலாக வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா. இல்லைன்னா டயக்ராம் கொடுத்துட்டு அவங்க பார்ட்ஸை மட்டும் மார்க் பண்ண சொல்லுவாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒவ்வொன்றுக்கும் ஒரு 1 மார்க்ஸ் இருக்கும். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே நீங்கள் வந்து ஃபுல்லாக தரவாக நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ ஐபால் இருக்குது, ஐபாலோட டயாமீட்டர் என்ன, கார்னியோட ஃபங்க்ஷன் என்ன, ஐரிஸோட ஃபங்க்ஷன் என்ன, கலர் ஆஃப் ஐ பார்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து தரவாக படிச்சிருக்கணும். ஸோ அதனால் நல்ல ஆன்சர் எழுதணும். இந்த கொஸ்டின் தரவாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ஆஃப் ஐ. இந்த ஐ வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஒர்க் அப்படிங்கிறத தான் இதில் நம்ம படிக்க போகிறோம். எப்படி இந்த ஐ ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் இருக்குது. இதை அப்படியே படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ அண்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுது, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சிலியரி ஃபஸ்ட்டு அந்த லைட் ரேஸ் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுலேருந்து நெக்ஸ்ட்டு எங்கே ரீஃப்ராக்ட் ஆகுது, எந்த பார்ட் வந்து அந்த இமேஜஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது, இந்த இமேஜஸ் நெக்ஸ்ட்டு எங்கே கன்வெர்ட் ஆகும், பிரெயினுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு அங்கேருந்து நமக்கு ரிட்டன் மறுபடியும் என்ன பண்ணால் ஐக்கு வருது அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பேராகிராஃப் படித்து பார்த்துக்கோ, உனக்கு ஈஸியாகிடும். ஒர்க்கிங் ஆஃப் ஐ. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் அக்கமடேஷன். இந்த பவர் ஆஃப் அக்கமடேஷன்ஸ்னால் நீ நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்க. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கோம். இதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. அண்ட் இது வந்து நமக்கு வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் இதை நம்ம வந்து ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பேராகிராஃப்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நமக்கு ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். எப்போ வந்து இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐலண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐலண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், இன்கேஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐலண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்ட் பார்க்கலாம், நியர்பை ஆப்ஜெக்டை நல்லா கிளியராக பார்க்கலாமா, இல்லை டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்கலாமா அப்படிங்கிறது தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்குவோம். ஓகேயா. தென் நெக்ஸ்ட்டு இந்த ஃபேர் பாயிண்ட் அண்ட் நியர் பாயிண்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. ஸோ இந்த பேராகிராஃபில் நமக்கு 2 மார்க் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். அதில் இந்த 25 சென்டிமீட்டரை யாரும் மறந்துடாத. ஏன்னா நம்ம நார்மலாக நம்மளோட கண் எவ்வளோ சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஆப்ஜெக்டை பார்க்கணுன்னா 25 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நம்மளால் நல்லா கிளியராக எந்த ஸ்ட்ரெயினுமே இல்லாமல் பார்க்க முடியும். அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. இந்த 25 சென்டிமீட்டரை தான் நம்ம ஹைப்பர் மெட்ரோஃபியா சம்மில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஃபோக்கல் லென்த்து ஸ்மால் டி கேபிட்டல் டி டிவைடட் பை
ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டியில் கேபிட்டல் டியோட வேல்யூவாக நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த 25 சென்டிமீட்டர் அங்கே மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேஜு இந்த டிஃபெக்ட்ஸ் இன் ஐ அப்படின்னு இருக்குது. இதில் மயோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புக் பேக்கில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைப்பில் தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மயோபியா அண்ட் ஹைப்பர் மெட்ரோபியாவில் அதில் ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ அதனால் புக் பேக்கில் இருக்கிறத அப்படியே படிச்சுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்பயோபியாவுக்கு நமக்கு புக் பேக்கில் கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ அதனால் அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா ஓல்டு ஏஜ் ஹைப்பர் மெட்ரோபியான்னு சொல்லலாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டேன்னா அந்த ஓல்டு ஏஜ்டு பர்சன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களால எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் கிளியராக பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால இதை ஓல்டு ஏஜ் ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெஸ்பயோபியாவை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃபில் இருக்குது. இதுலேருந்து நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அஸ்டிக்மேட்டிசம் எதனால் வருது, நெக்ஸ்ட்டு இதை வந்து அஸ்டிக்மேட்டிசமை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஜெனட்டிக் ப்ராப்ளம். வேறு என்ன, இதில் அஸ்டிக்மேட்டிசம் ப்ராப்ளமை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் பை யூஸிங் டாரிட் லென்சஸ் ஆர் சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ். ஸோ இதை அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்கோப் அப்படின்னு இருக்குது. இந்த மைக்ரோஸ்கோப் டிஃபைன் மைக்ரோஸ்கோப் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது தான் ஆன்சர். இட் இஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் which helps to see tiny object. டைனினா ஸ்மால் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபை மைக்ரோஸ்கோப் இந்த சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவோம். அண்ட் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தான் நம்ம வந்து படிச்சிருப்போம். பட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து நம்ம படிக்கலை. ஸோ அதனால் இந்த சிம்பிள் நம்பர் 27 பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னு இருக்குது. அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ரைட் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். அந்த 4 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து அப்படியே நோட் பண்ணணும். ஓகேயா. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லாம் உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான். ஸோ அதனால் அதை அப்படியே நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இந்த பேஜ் நம்பர் பாருங்கள். பேஜ் நம்பர் 27ல் இந்த டயக்ராமோட நெக்ஸ்ட்டு செகண்ட் பேராகிராஃபில் நமக்கு 1 மார்க் இருக்குது. ஏன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து எவ்வளோ கிரேட்டராக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் த மேக்னிஃபிகேஷன் ஆஸ் 50 to 200 times greater than the simple microscope. ஸோ அது வந்து நமக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பும் நமக்கு இதில் 1 மார்க் இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வெர்னியர் கேலிபர். ஸோ வாட் இஸ் லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ இன் வெர்னியர் கேலிபர் 0.01 millimeter. ஸோ இதுலேருந்து நமக்கு ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. தட் இஸ் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். தி நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்ன டெலஸ்கோப். பேஜ் நம்பர் 27ல் இருக்குது டெலஸ்கோப். டெலஸ்கோப்க்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் தான். செகண்ட் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு 2 லைனு டிஃபைன் டெலஸ்கோப். அதோட ஆன்சர் இருக்குது. கொஸ்டின் எழுதிக்கோங்க. டிஃபைன் டெலஸ்கோப் ஆர் வாட் இஸ் டெலஸ்கோப். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஹூ டிஸ்கவர் ஃபஸ்ட்டு டெலஸ்கோப் அண்ட் வென். ஹூ டிஸ்கவர் த ஃபஸ்ட்டு டெலஸ்கோப் அண்ட் வென் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா ஹூ இன்வென்டட் த ஃபஸ்ட்டு டெலஸ்கோப் அண்ட் வென் கேட்டால் நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்? பை ஜோஹன் லிப்பர்ஷே இன் 1608. ஓகேங்களா. இந்த மாதிரி இவர் ஜோஹன் பற்றி சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு கலீலியோ அவர் என்ன கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட்டு கெப்லர் என்ன கண்டுபிடிச்சாரு. கெப்லர் கண்டுபிடிச்ச இயர் என்ன, அந்த டெலஸ்கோப் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் 1 மார்க்கில் கேட்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப். இந்த டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப்பில் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப், ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப்னு இருக்கும். டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப்பு 2 தான். ஒன்று ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்,
another one refracting telescope. இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணி படிச்சுக்கணும். reflecting telescope is made of dash. அது ஆன்சர் என்னென்னா parabolic mirror. refracting telescope made of lens. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த ஒவ்வொரு டெலஸ்கோப், நியூட்டோனியன் டெலஸ்கோப், கேசிகிரைன் டெலஸ்கோப், கிரிகோரியன் டெலஸ்கோப்லாம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா கலீலியன் டெலஸ்கோப், கெப்லரியன் டெலஸ்கோப், ஆக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரனாமிக்கல் டெலஸ்கோப் அண்ட் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்ன்றது, அதாவது மேஜர் டைப்ஸ் என்னென்னா ஆஸ்ட்ரனாமிக்கல் டெலஸ்கோப்பும் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பும். இதை வந்து நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும். அப்போ ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப், ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அது ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ரீஃப்ராக்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் வரும். மேஜர் டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் என்னென்னா ஆஸ்ட்ரனாமிக்கல் அண்ட் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். தென் நெக்ஸ்ட்டு இந்த ஆஸ்ட்ரனாமிக்கல், இது ஃபுல்லாக நமக்கு 1 மார்க்கில் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பு. இந்த டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்லேயும் நமக்கு ஒரு 1 மார்க்கும் இருக்குது, நெக்ஸ்ட் 2 மார்க்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் எந்த இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? என்ன இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்பாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி எழுதணும். ஏன்னா இந்த ஃபஸ்ட் லைன்லேயே இருக்குது பாருங்கள், ஆஸ்ட்ரனாமிக்கல் டெலஸ்கோப் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். ஆஸ்ட்ரனாமிக்கல் டெலஸ்கோப் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் அண்ட் terrestrial telescope produced an erect image. Terrestrial telescope produced an erect image. ஸோ அந்த எரெக்ட் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஆஸ்ட்ரனாமிக்கலில் இன்வெர்டட், அதாவது இமேஜை தலைகளாக காமிக்கும். அதனால் நம்ம என்ன ஆப்ஜெக்ட்டுங்கிறது கிளியராக பார்க்க முடியாது. பட் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பில் அப்படியே விஷுவலைஸாக ஒரிஜினலாக நம்ம பார்க்கலாங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? தென் நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப். ரைட் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப். இது வந்து நமக்கு என்னென்னா 2 மார்க் கொஸ்டின். மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பேஜில் என்ன இருக்குன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ நம்ம எப்போதுமே ஒரு லெசனை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடு விட்டுறக்கூடாது. அதில் பேக்கில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ஸ் ஃபுல்லாக நம்ம ஜஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணிவிட்டு போயிடணும். ஏன்னா இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க, எஸ்ஐன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சம் டெஃபனிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறனால நம்ம எப்போதும் ஒவ்வொரு லெசன்ஸுக்கும் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை நாம் வந்து என்ன பண்ணிக்கணும், நல்லா ரீட் பண்ணி படிச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற ப்ராப்ளம் சம்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம். இனிமேல் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறது மட்டும்தான். நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிற 1 மார்க்ஸ் இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேஜ் 2 மார்க் அண்ட் டீட்டெயில் கொஸ்டின், அதில் இருக்கிற ப்ராப்ளம் சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ ஓவரால் இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா லிசன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் புக்கை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த பேஜ் நம்பர்ஸில் நான் சொன்ன அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும். ஓகேயா? தேங்க்யூ.